பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த எலியாவின் 40 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை, தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் பார்க்குற சூழ்நிலை ரொம்ப எதிர்மறையாக இருக்குதா? அதாவது காற்றையும் கடலையும் கொந்தளிப்பை பார்க்குற மாதிரியே எல்லா சூழ்நிலையும் இருக்கா? நீங்கள் ஜெபிக்கிறதுக்கும் நீங்கள் பார்க்குற சூழ்நிலையும் ரொம்ப எதிர்மறையாக இருக்கா? கவலைப்படாதீங்க. உங்களை மீட்கிறதற்கு இயேசு உங்கள் கூட இருக்கிறாரு. உங்களுக்கு தயவு செய்யும்படியாக அவர் தம்முடைய கரங்களை நீட்டி உங்கள் கூட நிற்கிறாரு பாருங்க. உங்ககிட்ட இருக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விசுவாசம்தான். அன்றைக்கு இவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவனோட மகன் மரித்து போயிட்டான்றது அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவன் எப்படிப்பட்ட விசுவாசத்தில் இருந்தான் அப்படின்னு சொன்னால், அவன் ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் ஆண்டவர் அப்படி சொன்ன வார்த்தையை அவன் எப்படி பிடிச்சான்னா, அவர் சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சு தருவார்ன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்துச்சு. அந்த விசுவாசம் தான் அவனோட பிள்ளையை அவனுக்கு திரும்ப பெற்றுக்கிற அது ஏதுவாக இருந்தது. இன்றைக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற காரியம் தான். விசுவாசம் உள்ளவளாக இருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென். நாம் ஜெயிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையில் நீங்கள் சகலமும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் பார்க்குற சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கலாம். நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிற எல்லா காரியங்களும், ஜெபிக்கிற காரியங்கள்லையும் நாங்கள் சோர்வாய் போய் நிற்கிறபடியாக அநேக சூழ்நிலையும் எங்கள் கண்ணு முன்னாடி நிற்கலாம். ஆண்டவரே, பொருளாதாரத்துலேயும் சரி, கடன் கட்டுற காரியங்களையும் சரி, ஆண்டவரே வேலை காரியங்களையும் சரி, ஆண்டவரே நாங்கள் எதை செய்ய வேண்டும் சொல்லி எந்த ஃப்ளூக்குமே ஐடியாவுமே இல்லாதபடிக்கு ஒரு வனாந்தரத்தில் விடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் இந்த நாளில் சகலமும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. உங்கள் மேலே இருக்கிற விசுவாசத்தினால நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா காரியங்களும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, பலப்படுத்துங்க. உங்கள் நாமம் மகிமைப்படணும். ஆண்டவரே, நீங்கள் மேன்மைப்படணும். ஆண்டவரே ஏசப்பா, இந்த நாளில் உங்களோட கிருபைகளை வெளிப்படுத்துங்க. மனுஷனிடத்தில் தயவு கிடைக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய நாமம் உயரணும். ஆண்டவரே அப்போ இந்த நாளில் எங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் தகுதியுள்ள பாத்திரங்களை மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாய கர்த்தர் அப்படியே செய்து முடிக்க தேவனுக்கான கூடான கூடிய ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.